நாயக பெருமானையே போச்சு போச்சு. ராமா ராமா ராமா. ஓம் நம சிவாய். அனைவருக்கும் அன்பு தெய்வ மகளின் வணக்கம். அழகான நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை. இந்த நல்ல நாளில் நாம் ஸ்ரீ ராம ஜெயம் 1008 தடவை நாம் இந்த இல்லத்தில் இப்போ நாம் சொல்ல போகிறோம். புரட்டாசி மாதம் முதல் நாள்லேருந்து நாம் ஒரு வழக்கமாக வச்சுருக்கோம். தினந்தோறும் ஸ்ரீ ராமநாமங்கள் 1008 முறை நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு ஏதோ வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், தீர முடியாத ஒரு ப்ராப்ளம், சில பேருக்கு சில மன கஷ்டங்கள் இருக்கலாம், இல்லை ஒரு கோமாதாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், பல பேருக்கு பல விஷயமான துன்பங்கள் இல்லைங்களா. அப்படின்னா சில பேர் கால் பண்ணி சொல்லுவாங்க, எனக்காக வேண்டிக்கோம்மா, அம்மா எனக்கு கண் ஆப்ரேஷன்மா, எனக்காக வேண்டிக்கோம்மான்னு சொல்லி சில பேர் சொல்லியிருக்காங்க. அந்த வரிசையில் யாரெல்லாம் நமக்கு கூப்பிட்டு சொல்கிறாங்களோ அவங்களுக்காக அன்றி ஒரு நாள் ராமநாமங்கள் பாடப்படும். உதாரணத்துக்கு ஒரு அம்மாவுக்கு நம்ம ஒரு கண் ஆப்ரேஷன் ஆக போகுதும்மா, 70,000 கட்ட சொல்கிறாங்களேம்மா, என்னால் எப்படி முடியும், கண் ஆப்ரேஷன் ஆக போகுது, சாமி கிட்ட எனக்காக வேண்டிக்கோங்கம்மான்னு சொல்லும்போது அவங்களுக்காக இன்னைக்கு ராமஜெயம், ஸ்ரீ ராமஜெயம்னு சொல்லி 1008 முறை நாம் வீட்டில் ராமநாமங்கள் பாடப்படும். அந்த மாதிரி உங்களுக்கும் என்னதான் எனக்கு சொல்லுங்க, நிச்சயமா உங்களுக்காகவும் பாடப்படும். ஏன்னா லோக நன்மைக்காக வாழ்வது என்பது சும்மாவா, நமக்காக வாழ்வது சுயநலம், பிறருக்காக வாழ்வது பொதுநலம் இல்லைங்களா. நாம் பிறருக்காக வாழலாம், நம்மளை பகவான் பார்த்துப்பார். ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். இன்றைய ராமநாமமானது சென்னையில இருக்கக்கூடிய தேவிக்கு அம்மா அவர்களுக்கு, அவங்களுக்கு ராமா ராமா கண் மருத்துவமனைக்கு போயிருக்காங்க, உடல்நிலை சரியில்லை வென்று, கண் பார்வை சரியா தெரியல வென்று ராமா போன வகையில சொல்றாங்களாமா, 70,000 கட்டுங்க, அந்த செக்கப் இதை செக்கப்னு சொல்றாங்க ராமா. எப்படி முடியும் இந்த காலத்துல ஒரு ஏழையால 70,000 ரூபாய் கொடுத்து ஏதாச்சும் பண்ண முடியுமா? 70,000 சும்மாவா பகவானே? இருக்கிறவங்களுக்கு அது சின்ன விஷயம், ஆனா இல்லாதவங்களுக்கு அது கோடிக்கு சமம். அந்த வரிசையில அம்மா வருத்தப்பட்ட நேரமான நான் ரொம்ப மனம் நொந்து, என்ன ராமா பகவானை, இன்னைக்கு நான் ராமநாமங்கள் சிவநாமங்கள் தேவிக்கு அம்மாவுக்காக மட்டும்தான், சென்னையில் இருக்கக்கூடிய தேவிக்கு அம்மாக்காக நாம் இன்று ராமநாமங்கள் பாடப்படும். அவங்களுக்கு இந்த 70,000 எந்த செலவும் இல்லாம யாராவது முன் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டோம், அவங்களுக்கு இந்த ஆபரேஷன் நல்லபடியாக நடக்கட்டும் சொல்லி என்னுடைய ராமநாமங்கள் இன்னைக்கு நம்ம இல்லத்துல சொல்லப்படும். ராமா ராமா ராமா. ஜெய் ஸ்ரீ ராமா. வாசுக்கி தேவிக்கு அம்மா அவங்களுக்கு என்ன குறைந்தாலும் கண் பார்வை நல்லா தெரிஞ்சு அவங்க நல்லா இருக்கட்டும். நல் மனதோட நல் எண்ணத்தோட நம்ம இந்த இல்லத்துல ஸ்ரீ ராமநாமங்கள் பிறகு 216 தடவை சிவநாமங்கள் பாடப்படும். இன்றைய நாமங்கள் அந்த அம்மாவுக்காக, அந்த அம்மா நல்லா இருக்கட்டும், எந்த குறை இல்லாம கூப்பிட்டு சொன்னாலே போதும், அம்மா நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி கூப்பிட்டு சொன்னா போதும், ராமர் அவங்களுக்கு வழிகாட்டணும். ஜெய் ஸ்ரீ ராம். கண்டிப்பா நிச்சயமா காட்டுப்பாங்க. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. இறைவனுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயமும் அது வெற்றிலத்தான் முடியும். முருகா வெற்றியேல் முருகா. நமச்சிவாய் என்று அழகான இந்த நேரமானது ஜெய் ஸ்ரீ ராமநாமங்கள் நம்ம பாடப்படும். ராமநாமங்கள் பாடுறேன்னு சொல்லிட்டு மகளை நான் வரவேற்கிறேன். அம்மா வணக்கம் சொல்லுங்கம்மா. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். நாங்க ராமநாமம் பாட நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க இங்க? ராமநாமங்கள் பாட கத்துக்கிறீங்களா? பிடிச்சிருக்கா? சரி, கரெக்டா ஸ்லோகம் எல்லாம் கத்துக்கிட்டு நீங்க எதிர்காலத்து நீங்களா பாடணும், சரியா? அந்த 1 மணி நேரம் பாடுவது என்பது சும்மா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஒரு 20 நிமிஷம் உட்காந்தாலே போதும், நம்ம 1008 நாமங்கள் நம்ம பாடிடலாம் இல்லைங்களா. ஒரு அரை மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் உட்காந்து கூட நீங்க உங்க வீட்லயும் பாடுங்க, லோக நன்மைக்காக பாடுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. ஜெய் ஸ்ரீராம் ஆரம்பிச்சிடலாம். ஸ்ரீ ராம ஜெயம். ராம ராம ராம். சொல்லிடுமா? ராம ராம ராம. என்ன வாட்டி சொல்லுங்க? ராம ராம ராம. ஜெய் ஸ்ரீ ராம ராம ராம. ராமநாமங்கள் பாடினா யார் வந்துருவாங்க? ஆஞ்சநேய பகவான் வந்துருவாங்க. அவங்கள நினைச்சு இதோ ஸ்லோகம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம சட்டுல்யம் ராமநாம வரானனே. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்.